lessons grammar வரைக்கும் முடிச்சிருப்பா ஃபர்ஸ்ட் லெசனு. இப்போ எக்ஸசைஸ் நம்பர் 1. exercice number Surinder a pris la voiture hier mais il a des difficultés. Refait son histoire au passé composé. This is first grammar exercise. Here Surinder took the car yesterday but he had some difficulties. Redo his history into past tense. What they are telling to do na, இங்கே கொடுத்துருக்க பேசேஜ் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கு. we have to change into past tense. yesterday நேற்று நடந்தது சொல்கிறாங்க, எல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. now you have to change into past tense. இங்கே எங்கெங்கே சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கோ, ஃபுல் பேராகிராஃபு நான் இங்கே எழுதலை, சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கோ அதை மட்டும் பாஸ்ட் டென்ஸில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு je habite, இதுதான் சப்ஜெக்ட்டு வேர்பு ப்ரெசண்ட்டில் இருக்குது, இதை பாஸ்ட்டில் மாற்றணும். je habite சப்ஜெக்ட் பாஸ்ட் டென்ஸ் என்ன ஸ்ட்ரக்சர்னு தெரியணும். முதல்ல சப்ஜெக்ட்டு, நெக்ஸ்ட்டு ஆக்ஸிலரி வேர்பு, நெக்ஸ்ட்டு பேட் பார்ட்டிசிபே வரும். இதுதான் பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர். இப்போது சப்ஜெக்ட்டு ஜேன்னு இருக்குது, நெக்ஸ்ட்டு ஆக்ஸிலரி வேர்ப் எழுதணும். இது என்ன வேர்பு? INVITE ஆம்பிச்சே, ஆம்பிச்சேன்னு இருக்குது. இது ER வேர்ப், INVITER ER வேர்ப். ஸோ ER வேர்புக்கு ஆம்பிச்சே வேர்புக்கு ஆக்ஸிலரி வேர்ப் வந்து அவார். ஆம்பிச்சேன்னா இன்வைட்டு, ஆக்ஸிலரி வேர்ப் அந்த அவார். ஸோ ஃபஸ்ட் பர்சன் கான்ஜுகேஷன் ஜே அப்போஸ்ட்ராஃப் போட்டு AI போட்டுட்டு ஆம்பிச்சே ER வச்சுட்டு EXன்னு போட்டுடணும். நெக்ஸ்ட்டு சென்டென்ஸில் எங்கே இருக்குது? அடுத்தது சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் செகண்டு நூ திசிதோம், நூ திசிதோம். இது சப்ஜெக்ட்டு, இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. யூ ஹேவ் டு சேஞ்ச் இன் டு பாஸ்ட் டென்ஸ். நூ ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடணும். நெக்ஸ்ட்டு DECIDONS திசிதோம், இது என்ன வேர்பு? இது ER வேர்ப், திசிதே. ஸோ திசிதே வேர்புக்கு ஆக்ஸிலரி வேர்ப் என்ன? அவார். ஸோ AVONS, சப்ஜெக்ட் நூன்றதால AVONS. திசிதே வேர்போட பேத் பார்ட்டிசிபிள் என்ன? பார்ட்டிசிபே பேசு, ER வச்சுட்டு EXன்ட். தேர்டு, ஆஃப்டர் தட் சென்டென்ஸ் வேறு எங்கே இருக்குது? நூ ஃபேஸோம், நூ ஃபேஸோம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. சேஞ்ச் இன்ட்டு பாஸ்ட் டென்ஸ், சப்ஜெக்ட் எழுதியாச்சு. ஃபேஸோன்றது என்ன வேர்பு? ஃபேர் வேர்பு. ஃபேர் வேர்புக்கு ஆக்ஸிலரி வேர்ப் என்ன? அவார், AVONS. ஃபேர் வேர்போட பேத் பார்ட்டிசிபிள் என்ன? FAIT, நூஸ் அவோம் ஃபெத். நெக்ஸ்ட்டு நூ ஆன்சாந்தோம், நூ ஆன்சாந்தோன்னு இருக்கும். நூ ஆன்சாந்தோம் கொஸ்டின் இந்த பக்கம் எழுதியிருக்கேன். சப்ஜெக்ட்டு வேர்ப் ஒன் ப்ரெசன்ட் டென்ஸ். சப்ஜெக்ட்டு நூ எழுதியாச்சு. ஆன்சாந்தோம் இது என்ன வேர்பு? ஆன்சாந்துரு, ஆன்சாந்துனா டு ஹியர். இதுக்கு ஆக்ஸிலரி வேர்ப் என்ன? அவார். ஸோ AVONS, நூஸ் அவோம். ஆன்சாந்துரு ஆரி வேர்பு, ஆரி வேர்புக்கு பேத் பார்ட்டிசிபிள்னா இதுவும் ரெகுலர் வேர்ப், ஆரி எடுத்துட்டு யூ, நூஸ் அவோம் ஆன்சாந்து டாட்ஸு. நெக்ஸ்ட்டு ஆஃப்டர் தட் சப்ஜெக்ட், நெக்ஸ்ட்டு நூஸ் அவோம் ஆன் நியூ கிராவ், நூஸ் அவோம் சப்ஜெக்ட் வந்து நூ, AVONSனால் என்ன வேர்பு? அவர் வேர்ப். இதுதான் மெயின் வேர்பு. மெயின் வேர்புக்கு தான் நீங்கள் பார்த்து ஆக்ஸிலரி வேர்ப் எழுதணும், பேத் பார்ட்டிசிபிள் எழுதணும். ஸோ நூஸ். அவர் வேர்புக்கு ஆக்ஸிலரி வேர்ப் என்ன? அவார். அவார் வேர்போட கான்ஜுகேஷன் என்ன? அகைன் திருப்பியும் AVONS. இப்போது ஃபஸ்ட் சப்ஜெக்ட் எழுதியாச்சு, செகண்ட் ஆக்ஸிலரி வேர்ப் எழுதியாச்சு, தேர்டு பேத் பார்ட்டிசிபிள். இதுதான் மெயின் வேர்பு. அவர் வேர்போட பேத் பார்ட்டிசிபிள்னா EU. புரியுதா? அப்போது ஏன் நூ அவசரம் வருது, நூஸ் அவ்வளோ வருதுன்னா இங்கே சப்ஜெக்ட்டு இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இங்கே சப்ஜெக்ட்டு ஆக்ஸிலரி வேர்பு பேத் பார்ட்டிசிபிள். அவ்வாறுன்ற AVONS இங்கே ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்மில் இருக்குது, பாஸ்ட் டென்ஸ் ஃபார்முக்கு மாற்றிருக்குது. நெக்ஸ்ட்டு நூஸ் அவும், நெக்ஸ்ட் நூஸ் அவும் நூ பூசோம், நூ பூசோம், நூ பூசோம். சப்ஜெக்ட்டு NOUS சேமாக எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆக்ஸிலரி வேர்ப் வரணும், பேத் பார்ட்டிசிபிள் வரணும். POUSSONS இதோட வேர்ப் என்ன? இது என்ன வேர்பு? பூசே, POUSSER, இது ER வேர்ப். பூசே வேர்புக்கு ஆக்ஸிலரி வேர்ப் என்ன? அவார், AVONS. பூசே வேர்புக்கு பேத் பார்ட்டிசிபிள்னா ER வேர்ப், POUSSE ஆக்சன்ட், நூஸ் அவோம் பூசே. நெக்ஸ்ட்டு நூஸ், நூ அஷித்தோம், இங்கே நூ இருக்குது, இங்கே அஷித்தோம். யூ ஹேவ் டு சேஞ்ச் இன் டு பாஸ்ட் டென்ஸ். நூ அஷித்தோம் சப்ஜெக்ட்டு நூ. அஷித்தோம் இது வேர்ப், ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இது என்ன வேர்போட கான்ஜுகேஷனு? அஷித்தே வேர்ப். இப்போ இதுதான் மெயின் வேர்ப். இந்த மெயின் வேர்புக்கு ஆக்ஸிலரி வேர்ப் என்ன?
அஷித்தே வேர்புக்கு ஆக்சிலரி வேர்பு அவ்வார், AVONS. அஷித்தே வேர்போட பாத் பார்ட்டிசிபிள்னா அது ER வேர்ப். ஸோ ER எடுத்துட்டு E ஆக்சன்ட். ரெகுலர் வேர்ப். பாத் பார்ட்டிசிபிள் 2 ways இருக்குது, ரெகுலரு இர்ரெகுலர் இருக்குது. நெக்ஸ்ட்டு நூ டிபான்சோம். டிபான்சோனா டு ஸ்பெண்ட். நூ டிபான்சோம் சப்ஜெக்ட் டு நூ. டிபான்சோம் இது என்ன வேர்பு? டிபான்சே. டிபான்சேனா டு ஸ்பெண்ட். டிபான்சே ஸ்பெண்ட் இந்த வேர்புக்கு ஆக்சிலரி வேர்ப் என்ன? அவ்வார். ஸோ AVONS. டிபான்சே வேர்போட பாத் பார்ட்டிசிபிள்னா ER எடுத்துட்டு E ஆக்சன். அது ஒரு ரெகுலர் வேர்ப். மோஸ்ட்லி ER வேர்ப்ஸ் எல்லாமே ரெகுலர். ஜஸ்ட் யூ ஹேவ் டு சேஞ்ச் த எண்டிங்ஸ். ER எடுத்துட்டு E ஆக்சன் போடணும். IR வேர்ப்ஸையும் RE வேர்ப்ஸ்லையும் சம் there will be irregular participe passive that we have seen in the கிராமரில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு je gare இந்த சப்ஜெக்ட் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, இது பாஸ்ட் டென்ஸ் மாற்றணும். GARE இது என்ன வேர்பு? கேரே. கேரேனா டு பார்க். இந்த வேர்புக்கு ஆக்சிலரி வேர்ப் என்ன? அவார். ஸோ சப்ஜெக்ட் எழுதிட்டு ஆக்சிலரி வேர்ப் ஃபஸ்ட் பர்சன். இங்கே நூன்றதால ஃபுல்லாக AVONS போட்டிருக்கோம். இங்கே சப்ஜெக்ட் வந்து ஃபஸ்ட் பர்சன்றதால AI. கேரே வேர்புக்கு பாத் பார்ட்டிசிபிள்னா ER எடுத்துட்டு E ஆக்சன்ட். லாஸ்ட்டு ஜோஷி et moi. Joshi and myself, nous passons, we spend, we passed. Nous passons, PASSONS. இதுவும் ER வேர்பு. பாஸே PASSER. அதாவது வேர்ப்ஸ் என்ன, மெயின் வேர்ப்ஸ் என்னன்னு நீங்கள் எழுதியிருக்கேன். இது ப்ரெசன்ட் டென்ஸு கொஸ்டினில் இருக்குது. இது என்ன வேர்பு உங்களுக்கு தெரியணுன்றதால நான் இங்கே வேர்ப்ஸ் எழுதியிருக்கேன். நூ பாஸே வேர்புக்கு ஆக்சிலரி வேர்ப் என்ன? AVONS. இதுதான் பாஸும், இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இதை தான் பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றணும். இது என்ன வேர்பு? பாசிவ் வேர்ப். பாசிவ் வேர்பு ER வேர்ப். இது ரெகுலர் வேர்ப். ஸோ ER எடுத்துட்டு E ஆக்சன்ட். ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. ப்ரெசன்ட் டென்ஸ்லேருந்து பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிருக்கு. பேராகிராஃப் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நான் சப்ஜெக்ட்டும் வேர்பும் ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாத்தையும் எழுதிட்டு பாஸ்ட் டென்ஸுக்கு மாற்றிருக்கேன். செகண்ட் எக்ஸசைஸ், கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்ஸ் வித் த கிவன் எலிமெண்ட்ஸ் இன்டு பாசிவ் கம்போசிட். கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்ஸ் இன்டு கிவன் எலிமெண்ட்ஸ் இன்டு பாசிவ் கம்போசிட். They are given subject and verb, you have to change into past tense. They are given the subject and verb, you have to change into past tense. இப்போ இதுதான் சப்ஜெக்ட் மிஷல், இது verb, இது ஆப்ஜெக்ட். சேஞ்ச் இன்ட்டு பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸோட ஸ்ட்ரக்சர் என்ன? மிஷல். நெக்ஸ்ட் என்ன எழுதணும்? ஆக்சிலரி verb எழுதணும். மெயின் verb என்னது? ரிசீவார். ரிசீவாருக்கு ஆக்சிலரி verb என்ன? அவ்வார். ஆக்சிலரி verb தேர்ட் பர்சன் கான்ஜுகேஷன் என்ன? ஏ. ரிசீவர் ஆக்சிலரி வேர்ப் எழுதியாச்சு. ரிசீவரோட பாத் பார்ட்டிசிபிள் என்ன? இர்ரெகுலர். இது OIR வேர்ப். ரெஸ்யூ. மைக்கேல் a reçu un cadeau. Michel a reçu un cadeau. Michel received a gift. செகண்ட் கொஸ்டின் என்ன? to ouvrir, to/ouvrir la colis. tu/ouvrir la colis. colisனா பேக்கெட். சப்ஜெக்ட் TU. வேர்பு OUVRIR. ouvrirனா to open. ஓப்பன். இதுக்கு ஆக்சிலரி வேர்ப் என்ன? அவ்வார். ஸோ செகண்ட் பர்சன் கான்ஜுகேஷன் என்ன? AS. ouvrir ஒரு பாத் பார்ட்டிசிபிள் என்ன? உவட். இர்ரெகுலர் வேர்பு, IR வேர்பு, இர்ரெகுலர் வேர்பு, உவத். யூ ஓப்பன் த பேக்கெட். தேர்டு IL லீர், LIRE UNPS. இல் லீர் வேர்புக்கு ஆக்சிலரி வேர்ப் என்ன? அவ்வார். A. லீர் வேர்போட பாத் பார்ட்டிசிபிள் என்ன? இர்ரெகுலர் LU. தென் கண்டினியூ த சென்டென்ஸ். ஃபோர்த்து, son cousin/écrire la lettre. Second grammar exercise, son cousin/écrire. Change into past tense. Put it into past tense with the given elements. So subject இதுதான், son cousin. His cousin. Third person singular. écrire verb. écrire verbuக்கு auxiliary verb avoir. So third person ஓட conjugation A. écrire verb path participle écrit. irregular. RE verb regular கிடையாது, irregular. écrit la lettre. His cousin wrote the letter. Last, ELLE, passer du semaine à Paris. L subject / verb object கொடுத்துருக்காங்க. So now ELLE auxiliary passive verb auxiliary verb A third personன்றதால avoir third personன்றதால ER verb ER எடுத்துட்டு E action. Continue the sentence. She spent 2 weeks in Paris.